Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம வாழைத்தண்டு வச்சு ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஒரு ஹெல்தியான ட்ரிங்க். உங்களோட இம்யூனிட்டியை நல்லாவே பூஸ்ட் பண்ணும். வாரத்துல ஒரு தடவை இதை குடிச்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இந்த வாழைத்தண்டு ஜூஸ்ல ஃபைபர் சத்து நிறைய இருக்கு. அதனால அது weight lossக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களோட டைஜஷனையும் இம்ப்ரூவ் பண்ணும். இந்த ஜூஸ் உங்களுக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் வராம தடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ரொம்ப கம்மியான இன்கிரிடியன்ட்ஸா தேவை. ஸோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு வாழைத்தண்டை கழுகி கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். நான் ஆல்ரெடி வாழைத்தண்டை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதோட வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். இப்போ இதை தண்ணியிலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துருங்க. இது கூட ஒரு 2 சின்ன வெங்காயம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பொடி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அகெயின் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இன்றைக்கி நான் அந்த மாதிரி ஒரு கப் எடுத்திருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஜூஸை இதில் ஃபில்டர் பண்ணி சேர்த்துருங்க. இது கூட ஒரு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட், அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நமக்கு டெலிஷியஸ் அண்ட் ஹெல்த்தியான வாழைத்தண்டு ஜூஸ் சூப்பராக ரெடி ஆயாச்சு. இதை உடனே சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, ஹெல்தி அண்ட் இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ட்ரிங்க். ஸோ கண்டிப்பாக இந்த வாழைத்தண்டு ஜூஸ் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.